முன்பே சொன்னது போல மின்தடையை வந்து ஏற்படுத்த வேண்டும் அந்த கூட்டம் நடக்கக்கூடிய பகுதிகள் என்ற கோரிக்கையை வைத்ததே தாவேகா தாவேகா கட்சியின் சார்பாக தான் வைக்கப்பட்டது நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர். ஆனால் அந்த கூட்டம் முடிந்த பின்பு மின்தடையை ஏற்படுத்துகிறது அரசு என்ற குற்றச்சாட்டை கூட திரு விஜய் அவர்கள் வைத்திருந்தால் பின்பு அதற்கான ஒரு விளக்கமே கொடுக்கப்பட்டது, அவர்கள் கோரிக்கையை கூட காட்டப்பட்டது. இதற்கிடையில் பாஜகவிலிருந்து மூத்த தலைவர் திரு அர்ஜுனமூர்த்தி நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு அர்ஜுனமூர்த்தி. வணக்கங்க. இந்த நிகழ்வில் பார்த்துருப்பீங்க, மிகவும் ஒரு வருந்தத்தக்கது. தமிழ்நாடே ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். தலைவர்கள் விஜய் போன்ற தலைவர்கள்லாம் தங்கள் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், காலதாமதத்தை தவிர்த்திருக்க வேண்டும், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், அவர்களே ஒரு தொண்டர்படையை ஏற்படுத்தி கொஞ்சம் மக்களை ஒழுங்கு செய்ய வேண்டும், தொண்டர்களை எல்லாம் கருத்துக்களை எல்லாம் பிரேமலதா விஜயகாந்தே சொன்னார். அவருக்கு பவுன்சர் வச்சிருக்கார், மக்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ணார் அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுப்பினார். உங்களுடைய கருத்து என்ன இந்த ஏற்பாடுகள் குறித்து, அந்த கருத்துக்கள் குறித்தெல்லாம்? பேசிக்கா அது ரொம்ப ரொம்ப ஆழமா யோசிச்சோம்னா ரொம்ப வேதனைக்குரிய நடந்தது, ரொம்ப அதிகமான வேதனைக்குரியதுதான் நடந்ததெல்லாம். அதுவும் இதுவரைக்கும் அரசியல் உலகத்துல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இறப்புங்கிறது நம்ம இந்திய வரலாற்றுல இல்லாத ஒரு நிகழ்வாகவும் நடந்துருச்சு. அது மிகப்பெரிய துரதிருஷ்டம்தான். இதுல உயிர் நீத்தவர்களுக்காண்டி நம்ம ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் சொல்லிக்கிறோம். அதே நேரத்துல காயமடைந்தவர்கள் மீண்டும் நல்லபடியா இறைவனோட அருளால மீண்டும் வரணுங்கிறத பிரேயரும் நம்ம பண்றோம். இதை தாண்டி என்னோட அனுபவத்திலேருந்து என்னோட கருத்து என்னன்னாங்க, நாங்க ரஜினி சாரோட அரசியல் செய்யும் போது இந்த மாதிரி கொரோனா தொற்று ரொம்ப பெரிய இஷ்யூவா இருந்ததுங்க. அப்போ அவர் ஒரு நாள் இந்த அரசியல்ல இருந்து வேண்டாம், நம்ம எவ்வளவு முன்னெடுத்தா கூட இந்த கொரோனா தொற்றுல போகும்போது மக்கள் ஏதாச்சும் ஒரு காலத்துல என் மேல இருக்க ஆர்வத்திலையும் ரசிகர்களாகவும் அன்புலையும் வெளிக்காட்டும் போது ஒரு கூட்டமா சேர்ந்து அந்த கொரோனா தொற்று எல்லாருக்கும் போய் சேர்ந்து அதனால ஏதாச்சும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம அழிவு வந்ததுன்னா அதோட பொறுப்பு என் பொறுப்பா போயிருங்கிற ஒரு மனித நேயத்தோட அவர் சிந்திச்சு அந்த கொரோனா தொற்றையே மனசுல வச்சுதான் தன்னோட அரசியல் பயணத்திலேருந்தே விலகிக்கிட்டாரு. அந்த மாதிரி நிகழ்வுகளை இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு சரியா தவறாங்கிற எவ்வளவு டிபேட் இருந்தாலும் ஒரு ஆழமான மனிதநேயம் உள்ளவரோட மனசுல கருணை இருக்கும்போது, ஒரு தலைவனாகவும் கருணையும் கலக்கும் போது தன்னோட சிந்தனையை காட்டிலும் மக்களோட பாதுகாப்பு வேணும்னு நினைச்சாரு பாருங்க. அந்த மாதிரி நிகழ்வு தான் இப்ப என் மனசுல திருப்பி இந்த 2 நாளா இந்த வேதனை, நேற்று ராத்திரிலேருந்து நான் பட்ட வேதனையில எனக்கு திருப்பி ரஜினி சாரேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த நேரத்துல கொரோனா இன்னும் அதிகப்படியான இழப்பு வந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு சிந்தனையும் நம்பிக்கையும் உள்ள தலைவர்கள் தான் நம்ம தேடி இனிமே எடுக்கணும். ஏன்னா கருணை ரொம்ப முக்கியம்னு ஆயிடுச்சு. மக்களோட கருணை நமக்கு வெறும் பாப்புலாரிட்டி இருக்கு, அந்த பாப்புலாரிட்டியில மக்கள் கூடுறாங்கிற நம்பிக்கை இருக்கும் போது அதுல இந்த மாதிரி திட்டமிடலும் கருணை கலந்த ஒரு திட்டமிடல் இருந்திருந்தா இவ்வளவு பெரிய உயிரிழப்பு இல்லாம இருந்திருக்குங்கிறதுல என்னோட பர்சனல் இதுங்க. இது அரசியலை தாண்டி அரசியல் சம்பந்தம் இல்லாம என்னோட அனுபவத்து வாயிலாக ஒரு தலைவன்கிற பக்குவம் என்னவா இருக்கணுங்கிறதுல இருந்து என்னோட கருத்தை அதை பதிவு பண்றேங்க. முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அதாவது ஒரு தலைவர் என்பவர் தன்னை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய, தன்னை நம்பக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பு, அவருடைய நலன், அவர்களுடைய மீது அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும், தன்னுடைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொது சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை தான் முக்கியமாக கோடிட்டு காமிச்சிருந்தீங்க. நம்ம ஆரம்பத்திலே பேசணும், எப்படி இது ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் வந்தப்பெல்லாம் ஒரு தலைவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள்னு சொல்லி இந்த கோவிட் பெருந்தொற்று பற்றி நான் முன்பே முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து நாம் பேசியிருந்தோம். அப்போது இப்போ நீங்கள் ரஜினி அவர்களையும் மேற்கோள் காமிச்சு பேசுனீங்க. இங்கே பேசிய பல்வேறு தலைவர்கள் விஜய் எவ்வாறு செயல்பட்டிருக்கலாம், இல்லை தாவேகா எப்படி ஒரு முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டிருக்கலாம் அப்படின்றது இந்த ஒரு சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம்ன்ற விஷயத்தையும் சொன்னாங்க. சில தலைவர்கள் சில நாட்களுக்கு முன்பு கூட திமுக சார்பாக முப்பெரும் விழா இதே கரூரில் நடந்தது, லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய இடம். அதிமுக கூட கூட்டங்கள் கூட்டினாங்க, அங்கேயும் இதே போல பெரிய கூட்டம் கூடியது. ஆனால் அங்கே இது போன்ற எந்த சம்பவமும் நடக்கவில்லை அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. அதில் கட்சிகளோட பங்கு ரொம்ப முக்கியமானதுன்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்சியாக ஒரு தாவேகாவும் விஜயும் எவ்வாறு செயல்பட்டு இருக்கலாம் நேற்று அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, இதை தவிர்க்குதற்கு? இது டெஃபினட்டாங்க ஒரு கார்பரேட் கவர்னன்ஸ் மாதிரி தாங்க இனிமே அரசியல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம சமுதாயம் இப்ப எப்படி இருக்குன்னா, ஏதாச்சும் ஒரு விதத்துல ஆர்வம் இருந்தா அந்த ஆர்வ மிகுதியில செயல்படக்கூடிய விருப்பம் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில அதிகமா இருக்கும் போது
நமக்கு இளைஞர்களோட பாதுகாப்பு உணர்வும் நம்ம இனிமேல் தூக்கி பிடிக்கணும். ஒரு காலத்துல கூட்டம் சேர்த்து மேடை போட்டு பேசுறதெல்லாம் போய் இன்னைக்கு ரோட் ஷோங்கிற மாடலுக்கு நம்ம அரசியல் வாழ்க்கை மாற்றம் வந்திருக்கு. ஒரு கால சுழற்சியில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜியும் பெரிய யுகமா இருக்கு. சோசியல் மீடியாவோட வளர்ச்சி பெருசா இருக்கும் போது நம்ம சோசியல் மீடியாவும் வெர்ச்சுவல் மீடியாவில் நம்ம போய் மனிதர்களை சேர்றது ஈஸியா இருக்க காலத்துல கொஞ்சம் டெக்னாலஜியும் இன்வால்வ் பண்ணுனா இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தாங்க இன்னைக்கு இருக்க மாடர்னிட்டி ஆஃப் லைஃபை அதை என்கேஜ் பண்ணும். அதுவும் சோசியல் மீடியாவில் நிச்சயம் அவங்க விஜய் அவர்கள் ரொம்ப பாப்புலரான பர்சன் தான். ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் காலத்தோடையும் நேரத்தோட மக்களோட உணர்வுகளை புரிந்து சில விஷயங்கள் மாற்றி அரசியல் பண்ணக்கூடிய காலத்துக்கு தமிழ்நாடு வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேங்க. திரு அர்ஜுனமூர்த்தி, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.